يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم الفرقان المجيد: واعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. وقال نبينا كريم صلى الله عليه وسلم: ان اصدق الحديث كتاب الله واحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்பும் உடையவனாகிய இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்து அடக்கி ஆளக்கூடிய சர்வ சக்தனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லாம் அல்லாஹ்வின் சாந்தி மற்றும் கருணை மகிழ்ச்சியின் தூதராகிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் இந்த சத்திய மார்க்கம் தலை தூங்குவதற்காக தன் எண்ணி வைத்த சத்திய பெரும் சஹாபத்தோழர் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபியங்கள் தபாபங்கள் இமாம்கள் நல்லவர்கள் மீதும் குர்ஆன் ஹதீஸை மற்றும் தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றி வரக்கூடிய நம்ம அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நிகரில்லாத பேரர்களால் அவனுடைய தூய்மையான மார்க்கத்தை அழகான வடிவத்திலே நம்பி இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே நம்மால் இயன்ற அளவிற்கு நல்ல அமல்களை செய்து நல்ல மக்களாக வாழ்ந்து வருகின்றோம். நாம் வாழுகின்ற இந்த நாட்டில ஏராளமான மக்கள் கடவுளை நம்பக்கூடிய மக்களாக வாழ்ந்து வருகின்றார்கள். ஒரு அற்பமான சதவீதத்தை கொண்ட குறைந்த மக்களே கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய மக்களாக நாம் வாழுகின்ற இந்த தேசத்திலே இருக்கின்றார்கள். அதை தாண்டி அனைவருமே வெவ்வேறு வகைகளிலே கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்களிலே நம்மை தான் அல்லாஹ் சிறந்த மக்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்ற மக்களாக நம்மை இந்த உலகத்திலே, குறிப்பாக இந்த நாட்டிலே நம்மை வாழச் செய்கின்றான். ஒரு அற்புதமான கொள்கையை நம்முடைய உள்ளத்திலே புகுத்தி இருக்கின்றான். அழகான சட்ட திட்டங்களை, கொள்கை கோட்பாடுகளை நமக்கு கொடுத்திருக்கின்றான். உலகத்திலேயே தலை நிமிர்ந்த ஒரு சமுதாயமாக, விழிப்புணர்வு மிகுந்த சமுதாயமாக, எல்லாவற்றிற்கும் மேலாக நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கையிலே சொர்க்கத்திற்கு உரிய சமுதாயமாக நம்மைத்தான் ஆக்கியிருக்கின்றான். நம்மை தாண்டி வாழுகின்ற ஏராளமான மக்களும் கடவுளை நம்புகின்றார்கள். பல்வேறு வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய மக்களாக இருந்த போதிலும் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் அனைத்துமே முன்னோர்களால், மூடர்களால் உருவாக்கப்பட்ட, அறிவுக்கும் தமக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய சாதாரண மனிதர்களால் கூட உருவாக்கப்பட்ட கொள்கையை கடவுள் நம்பிக்கையாக ஏற்று வாழக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை காணுகின்ற பொழுது பழமொழி சொல்வார்கள், மலைக்கும் மடுவுக்கும் இல்ல வித்தியாசம். அது போன்று ஏன் வித்தியாசமே சொல்ல முடியாத அளவிற்கும் மிகப்பெரிய அளவிற்கு அவர்களுக்கும் நமது கொள்கைக்கும் வித்தியாசம். இந்த அற்புதமான கொள்கையை உள்ளத்திலே கொடுத்த இறைவன் இந்த கொள்கையோடு நீடித்து நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் அழகான பண்புகளோடு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கொள்கை உண்மையாகவே உங்களுடைய உள்ளத்திலே இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய பண்புகளிலே தலையாய பண்பாக, மிக முக்கியமான பண்பாக இருக்கக்கூடிய பண்பு எதுவாக இருக்கும் என்று சொன்னால் இந்த கொள்கையோடு இணைத்து, இந்த கொள்கைக்கும் இந்த பண்புக்கும் வித்தியாசம் இல்லாத அளவிற்கு, இடைவெளி இல்லாத அளவிற்கு இந்த குணங்களோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் நிச்சயமாக மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்கள். இந்த உலகத்திலே மறுமலர்ச்சி மிக்கவர்கள், ஒரு விழிப்புணர்வு மிக்கவர்கள், சிறந்த மனிதர்கள் என்ற முத்திரையை அல்லாஹ் திருமலை நெடுகிலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த கொள்கையோடு, இந்த ஈமானோடு
ஒட்டி உறவாடி பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பண்பு என்னவென்று சொன்னால், எந்த கொள்கையை அல்லாஹ் உள்ளத்திலே புகுத்தினானோ அந்த கொள்கையின் அடிப்படையிலே வரக்கூடிய அந்த பண்பு இறை அச்சம் என்ற அந்த பண்பு. இறை அச்சம் இல்லாத எந்த செயலும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. அது உண்மையான மூமினாக இருக்க முடியாது. இறை அச்சம் இல்லாத எந்த செயலாக இருந்தாலும் சரி அல்லாஹ்விடத்திலே ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இறைவனால் காட்டி தந்த, இறைவனால் உருவாக்கப்பட்ட நல்ல வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி அதை நிறைவேற்றுகின்ற பொழுது இறை அச்சத்தோடு செய்தால்தான் அல்லாஹ்விடத்தில் வெகுமதி கிடைக்கும், அது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த இறை அச்சத்தை எவரெல்லாம் உள்ளத்திலே ஏந்தியவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் மகத்தான ஒரு பேரின்ப வாழ்க்கை இருக்கின்றது. இந்த உலக வாழ்க்கை என்று சொல்லுகின்ற பொழுது இந்த இறை அச்சத்தை உள்ளத்திலே ஏந்தி அதனுடைய பிரதிபலிப்போடு மனிதன் வாழுகின்ற பொழுது பல்வேறு நெருக்கடிகளை சிரமங்களை தாங்கிக் கொள்கின்ற பொழுது அது உண்மையாகவே அவருக்கு பெரிய பாரதூரமான சிரமமாகவோ கஷ்டமாகவோ இன்னலாகவோ அவருக்கு தெரியாது. காரணம், அவருடைய நம்பிக்கை வேறு. அந்த இறை அச்சத்தின் அடிப்படையில அவர் நம்பி இருக்கின்றாரே, அவருடைய உள்ளத்துல இருக்கின்ற அந்த நம்பிக்கை என்ன சொல்கின்றது என்று சொன்னால், இந்த உலகம் அற்பமானது, இந்த உலகத்திலே நிறைய சிரமங்களை நீ சந்திக்க வேண்டும், பலகீனமான நிலையிலே தான் இந்த உலகத்திலே வாழ முடியும். அதை தாங்கிக் கொண்டு, அதை பொறுத்து கொண்டு, சகித்துக் கொண்டு உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நம்பிக்கையின் அடிப்படையில அந்த இறை அச்சத்தோடு அந்த நம்பிக்கையை காப்பாற்றி அதை நீ கரை சேர்ப்பாய் என்று சொன்னால் நம்மிடத்திலே வருகின்ற பொழுது உனக்கு எந்த விதமான அச்சமோ கவலையோ எந்த விதமான தீங்கோ ஏற்படாது என்று திருமறை நெடுகிலும் அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழிகள் அனைத்திலும் நாம் காணலாம். இறை அச்சத்தோடு வாழுகின்ற பொழுதுதான் அவனுடைய மறுமை வாழ்க்கை மிக பிரகாசமானதாகும், சொர்க்கம் அவனுக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதாகவும் அவனுடைய மரண வேலையிலே அவன் அதை பார்த்துக் கொள்வான், பெற்றுக் கொள்வான். அப்படிப்பட்ட ஒரு பேர் அற்புதமான நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த நம்பிக்கையை அழகான முறையிலே பாதுகாத்து இறுதி வரை அந்த நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை பயணம் முடியும் என்று சொன்னால் அதற்கு தேவையானது மிக மிக முக்கியமான அந்த நம்பிக்கையோடு ஒட்டி உறவாடக்கூடிய அழைத்து செல்லக்கூடிய ஒரு அழகான பேர் அற்புதமான பண்பு இறை அச்சம். அல்லாஹுக்கு மட்டும் அஞ்சுகின்ற அந்த பண்பு எப்படி வரும் என்று சொன்னால், அந்த நம்பிக்கை இருக்கின்றதே, அந்த நம்பிக்கை தெளிவாக உறுதியாக ஆழமாக அந்த நம்பிக்கையில இருக்கின்ற பொழுது இந்த இறை அச்சமும் அந்த அல்லாஹுடைய பயமும் அவனுக்கு அப்படியே புடம் போட்டுக் கொண்டே அந்த நம்பிக்கையில எந்த விதமான கலங்கமும் ஏற்படுத்தி விடாமல், அந்த நம்பிக்கையை சிதைத்து விடாமல் அவனை அப்படியே அழைத்து செல்லும். காரணம், அந்த இறையச்சம் என்ற அந்த பண்பு அந்த நம்பிக்கையை அப்படியே அவனுடைய உள்ளத்திலே பிரதிபலிக்கும். எப்பொழுது இறையச்சம் எடுபட்டு போகும் என்று சொன்னால், அவனுடைய நம்பிக்கை பலகீனமாகும் என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றிய மறுமை நாளை பற்றிய திருமறை குர்ஆனை பற்றிய நபிகளாரை பற்றிய இந்த நம்பிக்கை எல்லாம் கொஞ்சம் பலகீனம் ஏற்படும் என்று சொன்னால் அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய இறையச்சம் அப்படியே குறைந்து விடும். அவனுடைய செயல்பாடுகள் பாவத்தின் பக்கம் குற்றத்தின் பக்கம் இழுத்து கொண்டே போகும். அதை கடிவாளமிட்டு அவனை தடுக்கக்கூடிய செயல் இந்த இறை அச்சமும் இறை நம்பிக்கையும். காரணம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நம்பிக்கை இருக்கின்றது. அல்லாஹ்வை நீ நம்புகின்றாய் அல்லவா, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை அவன் நம்புகின்ற பொழுது அல்லாஹ் எல்லா நேரங்களிலும் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான். எந்த தவறுகளில் இருந்தும் நிச்சயமாக ஒருபோதும் விடுபடவே முடியாது, எந்த வினாடியும் விடுபட முடியாது. அல்லாஹ்வுடைய கண்காணிப்பிலே, அவனுடைய பதிவேட்டிலே நம்முடைய செயல்பாடுகளும் உள்ளத்தால் எண்ணுகின்ற அந்த எண்ண ஓட்டங்களும் அவனுடைய பார்வையிலிருந்து அவனுடைய பதிவிலிருந்து தப்ப முடியாது என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றதே. அப்படி நம்புகின்றோம் அல்லாஹை பற்றி. அல்லாஹை பற்றி நாம் அப்படி நம்புகின்றோம். அப்படி நம்பினாத்தான் உண்மையான மூமினாக இருக்க முடியும். அல்லாஹுடைய வல்லமையில் அதுவும் ஒன்று. அல்லாஹுடைய அந்த ஈமானிலே நம்பிக்கையில திருமறை குர்ஆனை பற்றி நம்புகின்றோமே, அந்த திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் எந்த நம்பிக்கையாக உங்களிடத்தில் இருக்கின்றதோ அந்த நம்பிக்கை பிரதிபலிக்கும் வண்ணமாக திருமறை குர்ஆனுடைய வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீன் வ அனில் ஷிமால்.
எடுத்து எழுதக்கூடிய 2 வானவர்களை நாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் நியமித்திருக்கின்றோம். வலதுபுறமும் இடதுபுறமும் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். மா யல்ஃபிது மின் கவுல், எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் சரி அவருடைய பதிவிலிருந்து அது தப்பாது. எல்லா நேரங்களிலும் உங்களை அவன் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான், பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்ற இந்த செய்தியை வகை செய்தியாக திருமறை வாயிலாக நாம் படிக்கின்றோம், அதை ஏற்றுக்கொண்டிருக்கோம், நம்புகின்றோம். அப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய செயல்பாடுகளிலே இந்த நம்பிக்கையிலே சில நேரங்களிலே தளர்வு ஏற்படுகின்றது, பலகீனம் ஏற்படுகிறது, குறைபாடு ஏற்படுகின்றது. அதன் விளைவாக அதனுடைய பிரதிபலிப்பு நமது செயல்களிலே அது தெரிகின்றது. நம்பிக்கையிலே குறைபாடு ஏற்படுகின்ற பொழுது நம்முடைய செயல்பாடுகள் அதை வெளிக்காட்டுகின்றது. பாவமான காரியங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹ் மூமின்களுக்கு எப்படி வைத்திருக்கின்றான், தவறு செய்கின்ற போது உணர்த்துகின்ற ஒரு போங்கை மனிதனுக்குள்ள, குறிப்பாக மூமினுக்குள்ள அல்லாஹ் ஒரு எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறான். தீமை எப்பொழுதெல்லாம் பாவங்களின் பக்கம் எப்பொழுதெல்லாம் அவன் செல்லுகின்றானோ அப்பொழுதெல்லாம் அவனுடைய உள்ளத்தின் மூலமாக உணர்த்தப்படும், இது பாவம், இது தவறு, இதை செய்யக்கூடாது, இது பாவமான காரியம். அவனுக்கு எங்க உணர்த்துது தெரியுமா? அவன் எதை நம்பி இருக்கின்ற அந்த நம்பிக்கையில போய் இந்த பாவத்தை நீ செய்து விட்டால் அல்லாஹுடைய அந்த பதிவிலிருந்து உன்னால் தப்ப முடியாது, அவனுடைய தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்பதை நீ அஞ்சிக்கொள் என்ற ஒரு எண்ண ஓட்டங்கள் அவனுடைய உள்ளத்திலிருந்து ஏற்படும். அதே சமயத்துல அவனுடைய நம்பிக்கை பலகீனமாக இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வை அஞ்சுகின்ற அந்த அச்சம் அவருடைய உள்ளத்திலே பலகீனம் ஏற்படும் என்று சொன்னால், இந்த வசனங்கள், இந்த எச்சரிக்கைகள், இந்த உணர்வுகள் இவைகள் அனைத்தும் பயனளிக்காமல் போய்விடும். பாவம் தானே, இதெல்லாம் பெரிய பாவமா, யாரு பாக்குறா, 4 சுவத்துக்குள்ள இருந்து நீ தானே செய்யற, யாருக்குமே தெரியாத, அல்லாஹ் தானே, அல்லாஹ் அதெல்லாம் மன்னிச்சிருவான், எல்லாம் சாதாரணமா ஈடுபடு, நீ செய்வதற்கு நியாயம், அதாவது குற்றங்கள் எந்த குற்றமாக இருந்தாலும் சரி அதை செய்வதற்கு ஒரு நியாயத்தை ஏற்படுத்துவான் சைத்தான், தீய எண்ணங்களை ஏற்படுத்துகின்றது. அப்படிப்பட்ட நிலையில அந்த ஈமானோடு தன்னுடைய இறை அச்சத்தை யார் வளர்த்து கொண்டு அதன் அடிப்படையில் அந்த தீமையில் இருந்து விடுபடுகின்றார்களோ அவர்கள்தான் அந்த நம்பிக்கையில ஆழமான உறுதியான நம்பிக்கையோடு இறை அச்சத்தோடு பயணிக்கக்கூடிய மனிதனாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் விரும்புகின்றான். அந்த இறை அச்சம் மட்டும் இல்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் அகல பாதாளத்தினுடைய நரகத்தினுடைய அகல பாதாளத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அப்படிப்பட்ட இறை அச்சம் பலகீனம் உண்மையாகவே நம்மிடத்துல அனைவரிடத்திலும் இருக்கின்றது என்பதை நாம் மறுக்க முடியாத நிலையில் வாழ்ந்து வருகின்றோம். மறுபக்கத்தில் ஈமான் என்றால் என்ன என்ற ஒரு அழகான தத்துவத்தை நம்மை போன்று வேறு யாரும் சொல்ல முடியாது, அந்த அளவிற்கு ஈமானுடைய தத்துவத்தை உணர்ந்திருக்கின்றோம். ஆனால் அந்த தத்துவத்தினுடைய ஆழம் பிரதிபலிப்பு நம்மிடத்தில் இருக்கின்றதா என்று சொன்னால் மிக குறைவுதான். காரணம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இறை எச்சம் என்ற அந்த பண்பு நம்மிடத்திலே குறைந்து போகின்ற காரணத்தினால் வணக்க வழிபாடுகளிலே பின்தங்கியவர்களாக இருக்கின்றோம். உலக வாழ்க்கையிலே எதுவெல்லாம் தடை செய்யப்பட்டதோ அதையெல்லாம் துணிந்து செய்யக்கூடிய, வெளிப்புறமாக அல்ல, வெளிப்படையாக அல்ல, எதுவெல்லாம் ரகசியமாக இருக்குமோ, தடுக்கப்பட்டதாக இருக்குமோ அதையெல்லாம் ரகசியமாக செய்யக்கூடிய உள்ளங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னாலும் இறையச்சம் குறைந்து விட்டது, நம்பிக்கையினுடைய பலகீனம் ஏற்பட்டு விட்டது. அதே சமயத்தில் உலக விஷயங்களிலே ஏராளமான தீமையான காரியங்கள், வட்டியாக இருக்கட்டும், விபச்சாரமாக இருக்கட்டும், பொய்யாக இருக்கட்டும், அவதூறாக இருக்கட்டும், அடுத்தவர் மீது பழிபோதலாக இருக்கட்டும், லஞ்சமாக இருக்கட்டும், திருடாக இருந்தாலும், பொய்யாக இருந்தாலும், அடுத்தவர் மீது பலகீனத்தை ஏற்படுத்துகின்ற நஷ்டங்களை ஏற்படுத்துவதால் இப்படி ஏராளமான குற்றங்களை செய்கின்ற பொழுது அதனுடைய பிரதிபலிப்பு என்னவாக இருக்கும் என்று சொன்னால், நம்பிக்கையில் ஏற்பட்ட பலகீனம் குற்றங்களை செய்வதற்கு மனிதன் துணிந்து விடுகின்றான். இதுவெல்லாம் வெளிப்படையாக இருக்கும் என்று சொன்னால் அந்தரங்கமாக எதுவெல்லாம் மறைவிலே செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யக்கூடிய நிலையிலே மனிதன் மாறிவிடுகின்றான். குறிப்பாக நம்மில் அதிகமான மக்கள்
யாரையும் வெளிப்படையாக சொல்ல முடியாத அவருடைய உள்ளத்தை பொறுத்து, அவருடைய ரகசியத்தை பொறுத்து. ஏன் இது போன்ற தடுக்கப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த நம்பிக்கையினுடைய பலகீனம், இறை அச்சத்தினுடைய குறைபாடு, அவர்கள் பாவங்களில வீழ்ந்து போகின்ற நிலைகளை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் அல்லாஹ் சொல்றான் திருமறை வாயிலாக, அல்லாஹுடைய வகி செய்தியாக, அறிவுரையாக, எச்சரிக்கையாக, மக்களே குர்ஆனை நம்பி இருக்கின்றீர்களே, அவருடைய உபதேசம், அவருடைய எச்சரிக்கை, அவருடைய அறிவுரை என்பதை நம்பியிருக்கின்றீர்களே, உங்களுக்கு அறிவுரையாக சொல்லப்படுகின்றது, எச்சரிக்கையாக சொல்லப்படுகின்றது, வதரு விட்டுவிடுங்கள், வாஹிரல் இஸ்மி வ பாத்தினா, வெளிப்படையான அந்தரங்கமான பாவமான காரியங்களை நீங்கள் விட்டு விடுங்கள். யாரெல்லாம் அந்த பாவமான காரியங்களை சம்பாதிக்கின்றீர்களோ தண்டிக்கப்படுவீர்கள் என்ற எச்சரிக்கையை அல்லாஹ் சொல்றான். இதே செய்தியை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையிலே சொல்கின்றார்கள். அவை இந்த ஒரே ஒரு செய்தி நம்முடைய வாழ்க்கையில உரசி பார்ப்போம் என்று சொன்னால், உண்மையாகவே நாம் அந்த பாவங்களிலே ஈடுபட்டிருப்போம் என்று சொன்னால், அதை நாம் வரக்கூடிய காலங்களிலே திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய கை சேதம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மக்கள் மத்தியிலே, தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே சொல்லி காட்டுகின்றார்கள், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு கூட்டம் வரும், ஒரு கூட்டம் வரும். அவர்கள் எப்படி வருவார்கள் என்று சொன்னால், பிரம்மாண்டமான மலைகளை போன்று தன்னுடைய நன்மைகளை சுமந்து கொண்டு வருவார்கள். ஏராளமான நன்மைகள், நோன்பாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், ஜக்காத்தாக, அவருடைய விதிக்கப்பட்ட எல்லா கடமைகளையும் முடிந்த அளவு நிறைவேற்றியவர்களாக நன்மையை மூடையாக மலைமலையாக சுமந்து வருவார்கள். அல்லாஹுக்கு முன்னால் வருகின்ற பொழுது அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் உடைத்து தூள் தூளாக்கி ஒன்றும் இல்லாமல் தூசு போன்று ஆக்கி விடுவான். ஒண்ணுமே இல்லாம போயிடும். சஹாபாக்கள் பலரை எடுத்து கேட்க, அல்லாஹுடைய தூதரே, அது போன்று நாங்கள் ஆகிவிடக் கூடாது, அவர்கள் யார் என்பதை எங்களுக்கு தெரிவிங்கள், நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இது போன்ற துர்பாக்கியமான நிலைக்கு உரியவர்கள் யார்? அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அந்த மக்கள், அந்த கூட்டத்தினர் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்டதை அனைத்தையும் மக்களுக்கு முன்னால் செய்யாமல் தவிர்த்து கொள்வார்கள். அது எந்த பாவமாக இருந்தாலும், அல்லாஹ் தடை செய்த எதுவாக இருந்தாலும் சரி, வெளிப்புறமாக அவர்கள் செய்ய மாட்டார், மக்கள் மத்தியிலே செய்ய மாட்டார். அதே சமயத்துல அவர்கள் தனிமையாக இருப்பார்கள் என்று சொன்னால், வரம்பு மீறி அந்த பாவங்களை எல்லாம் செய்யக்கூடிய அந்த கூட்டத்தினர்கள் தான் அவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எந்த விதமான நன்மையும் இல்லாமல் போய்விடும். எந்த நன்மை, எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நன்மைகள் செய்தாலும் சரி, இறை நம்பிக்கையிலும் இறை அச்சத்திலும் குறைபாடு ஏற்பட்டுவிடும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் அஞ்சுகின்ற அந்த அச்சம் நம்முடைய உள்ளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒண்ணுமில்லாமல் போய்விடும் என்று சொன்னால், இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி மிக துர்பாக்கியமான நிலைக்கு ஆளாகிவிடும். அல்லாஹ்வுடைய ஏராளமான எச்சரிக்கைகள். அதே சமயத்துல இந்த பண்பை நீங்கள் வளர்த்து கொண்டால் அல்லாஹுடைய மகத்தான மன்னிப்பு உங்களுக்கு இருக்கின்றது என்ற வாக்குறுதியை அல்லாஹ் வேத வகையின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு பார்க்கிறோம், வெளிப்புறத்திலே நல்லவர்களை போன்று வலம் வரக்கூடியவர்கள். ஒரு முஸ்லிம் ஜமாத் இருக்கின்றது என்றால் அந்த ஜமாத்திலேயே இருப்பார்கள், கலந்திருப்பார்கள், நல்லவர்களாக இருப்பார்கள் வெளிப்புறத்திற்கு, ஆனால் உள்ளத்திலே படு பயங்கரமான திட்டத்தோடு இருப்பார்கள். அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், தவிடுபடியாக்க வேண்டும், ஒன்றுமே இல்லாத அளவுக்கு அப்படியே தலைமட்டமாக்க வேண்டும் என்ற கெட்ட சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்லவர்களோடு வாழ தகுதியற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு எச்சரிக்கையாகவும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், ரொம்ப நாள் இப்படி நீடிக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு பெரிய உச்சத்துல இருந்தாலும் சரி, நல்லவர்களோடு இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் கலந்து வாழ முடியாது, நாம் இடமாட்டோம். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாக சொல்றான்.
மாக்கான அல்லாஹ் யதரல் முஃமினீன அலா மா அன்தும் அலைஹி ஹத்தா யமீஸல் ஹபீஸ மினத் தய்யிப். நல்லவர்களோடு கெட்டவர்கள் சேர்ந்து இருக்கும் நிலையிலே அல்லாஹ் அப்படி விட்டுவிட மாட்டான். மாக்கான அல்லாஹ் யுத்லியக்கும் அலல் கைப், மாறாக உங்களுக்கு மறைவானை பற்றி எடுத்து சொல்ல மாட்டான். இந்த இவன்லாம் இருக்கான்ல, இவன்லாம் மோசமானவன், இவன்லாம் தனிமையில இப்படி பண்றவன், இவன் இப்படி பண்றவன், இப்படி பண்றவன் என்ற அந்த மறைவான விஷயத்திலே உங்களுக்கு அறிவித்து கொடுக்கவும் மாட்டான். ஆனால் அல்லாஹ் சில காலங்கள் அவகாசங்கள் அவனுக்கு கொடுப்பான், வாய்ப்பை கொடுப்பான். திருந்துறானா? அவன் நினைத்துக் கொண்டான். என்ன நினைத்துக் கொள்றான்? இந்த நம்பிக்கையில் பலகீனம் ஏற்படுகின்ற போது அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த நம்பிக்கையிலே பலகீனம் ஏற்படுகின்ற நேரத்திலே தவறுகளையும் குற்றங்களையும் பெரும் பாவங்களையும் செய்கின்றவன் நினைக்கின்றான் மக்கள்கிட்ட நாம செய்கின்ற இந்த தவறுகளை மறைத்து விடலாம் என்று. மனிதர்களிலே நீங்கள் மறைத்து விடலாம். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் மறைக்க முடியாது. காரணம், அவர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹ் அந்த வசனத்துல அப்படி சொல்லி காட்டுறான். மறைவான விஷயத்தை உங்களுக்கு நாம் நாம் நாடியவர்களை தூதராக தேர்ந்தெடுக்கின்றோம். யார் தூதர்களை பின்பற்றி நல்வழியிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு மகத்தான கூலி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். யார் கெட்டவர் நல்லவர் என்று உண்மையாகவே சொல்ல முடியாது. அவர்களுக்கு வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் அந்த தவணை வாய்ப்பை மீறி அவன் நடக்கின்ற பொழுது அவனை மக்கள் மத்தியிலே இழிவுபடுத்தி அல்லது உலகத்திலேயே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலைக்கு அவனை தள்ளிவிடுவான். கால அவகாசம் அவனுக்கு கிடைக்கின்ற பொழுது அது யாராக இருந்தாலும் சரி, அதிலே நாம கூட இருக்கலாம், திருந்துவதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கின்றான். நீங்கள் திருந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களை போன்ற ஒரு நல்ல மனிதர் அல்லாஹ்வுடைய பார்வையில யாரும் இருக்க முடியாது. காரணம், அந்த தவறுகளை செய்ய வைத்தது விதியிலே எழுதியது அல்லாஹ் தானே. உங்களுடைய பலகீனத்தினால் நீங்கள் செய்து விட்டீர்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்து விட்டது. உணர்கின்றீர்கள், ஆஹா தவறுகளை பாவங்களை செய்துவிட்டு அதில் நாம் இருக்கின்றோம், இதிலிருந்து மீளவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. அவருடைய பிடியிலிருந்து ஒருபோதும் தப்ப முடியாது. அவருடைய பதிவிலிருந்து பார்வையிலிருந்து ஒருபோதும் தப்ப முடியாது. அவனிடத்தில் சரணடைந்து நாம் மீள்வோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அதையே ஒரு கோரிக்கையாக வைத்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதற்கு ஒரு வாய்ப்பு. அதை அல்லாஹ் சொல்லுகிறார், அல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ். யார் பெரும் பாவங்களை மானக்கேடான செயல்களிலிருந்து திருந்தி அவர்கள் மீள்வார்களோ, அல்லாஹ்விடத்தில் மீள்வார்களோ, அவர்களுடைய பாவங்களை நாம் மன்னிக்கின்றோம் என்று அல்லாஹ் அந்த வசனத்துடைய இறுதியிலே அல்லாஹ் சொல்றான். அதே சமயத்துல இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது, இறை அச்சத்தோடு இறை நம்பிக்கையோடு வாழுகின்ற பொழுது, இந்த பூமி உனக்கு சிறைச்சாலை என்ற அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த பொன்னான வரிகள் நம்முடைய உள்ளத்திற்கு எட்டுகின்றது. அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன், மூமின்களுக்கு இந்த பூமி சிறைச்சாலை. அல்லாஹும் அதை சொல்றான். நிறைய சங்கடங்கள் ஏற்படும், நிறைய துயரங்கள் ஏற்படும், பலகீனமான நிலை. அல்லாஹ் ஒருவன் இருந்தால் இது போன்ற நிலைக்கு ஆளாகுமா என்ற சோதனையான காலகட்டத்திற்கு ஆட்படுவோம். அந்த நேரத்திலே பொறுமையாக இறைவனை அஞ்சி நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அப்படியே லட்டு மாதிரி உங்களுக்கு அழகான வாழ்வாதாரத்தை போக்கிடத்தை ஏற்படுத்துகின்றோம் என்று அல்லாஹ் சொல்றான். என்ன வேணும்? அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த இலக்கணம் என்ன? இறை அச்சமுடைய இந்த பண்பு உங்களிடத்தில் வந்துவிடும் என்று சொன்னால் அழகான போக்கிடத்தை ஏற்படுத்துகின்றோம் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கின்றான். யார் அல்லாஹை அஞ்சுகின்றார்களோ அவர்களுக்கு அழகான போக்கிடத்தை ஏற்படுத்துகின்றோம் என்ற இந்த செய்தி பொய்யானதில் அல்லாஹுடைய வகை செய்தியின் மூலமாக வாக்குறுதியாக சொல்லப்படுகின்றது. நம்முடைய வேலைகளில் நிறைய பழு இருக்குது, நிறைய சிரமங்கள் இருக்குது, சம்பாதிப்பதற்கு ரொம்ப சிரமப்படுறோம், சொல்றோமா இல்லையா? அந்த வேலைகள் அனைத்தும், அந்த காரியங்கள், அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளை மாற்றி விட்டீர்களா? அதிலிருந்து மீள முடியவில்லையா? இறை அச்சத்தோடு பொறுமையோடு அந்த காலங்களை, அந்த விஷயங்களை கடந்து வாருங்கள்.
அல்லாஹ் அந்த விஷயங்களை இலகுவாக்கி தரேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்றான். யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ மின் அம்ரிஹி இஸ்ரா, அவருடைய வேலைகளிலே நாம் இலகுவாக ஆக்குகின்றோம், அவருடைய காரியங்களை நாம் இலகுவாக்குகின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக பாவங்கள் செய்த அடியார்களாக நாம் இருக்கின்றோம். ஒவ்வொருவரும் தன்னுடைய சுய வாழ்க்கையிலே, தனிமையான வாழ்க்கையிலே, தனிப்பட்ட முறையிலே அவருக்கும் அல்லாஹுக்கும் தெரிகின்ற வகையிலே ஏராளமான பாவங்களை செய்திருக்கலாம். அவர்களையும் அழைத்து அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றோம், அவர்களுக்கு மகத்தான கூலியை வழங்குகின்றோம் என்று சொல்லக்கூடிய ஏராளமான வசனங்களை பார்க்கின்றோம். இறை அச்சம் ஒன்றுதான் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் ஒரு மகத்தான வெற்றி. யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்ற முத்திரையை அல்லாஹ் தருகின்றான். சொர்க்க சோலைகள், சொர்க்கம் என்று சொன்னாலே அது ஒரே ஒரு சாரார் இறை நம்பிக்கை கொண்டு இறை அச்சத்தோடு வாழ்ந்த அந்த மனிதருக்காக தயாரிக்கப்பட்டதான் அந்த வானம் பூமி, அதை விட பிரம்மாண்டமான அந்த சொர்க்கம். மசலுல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன், அந்த சொர்க்கம் யாருக்கு தெரியுமா? அதனுடைய பல்வேறு தன்மைகளை அல்லாஹ் விவரிக்கின்றானே, அந்த ஆறுகளை பற்றி, பாலாறுகளை பற்றி, தேனாறுகளை பற்றி அந்த வசனத்தை அப்படியே வரிசை அப்படியே சொல்லி காட்டுறான். அவைகள் அனைத்தும் எல்லாத்தையும் உச்சத்துல சொர்க்கத்துல அவன் என்ன நினைக்கின்றானோ அது கிடைக்கக்கூடிய ஒரு பேர் அற்புதமிக்க அந்த மகத்தான சொர்க்க வாழ்க்கை ஒரே ஒரு சாரார். யாருக்கு? இறை நம்பிக்கை கொண்டு இறை அச்சத்தோடு தன்னுடைய உலக வாழ்க்கையை கழித்து அல்லாஹுக்கு முன்னால் எந்த அச்சமும் இல்லாமல், நரகத்தை பற்றி அந்த அச்சம் இல்லாமல் அல்லாஹ்வை சந்திக்கின்ற அந்த ஆசையோடு நிற்கின்ற அந்த முகத்திற்கு அல்லாஹுடைய திருமுகம் காட்டப்படும். சொர்க்கம் உனக்காக வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்திற்கு செல் என்று அவனுக்கு கூறப்படுமே. அப்பேற்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் கழிந்து விடவில்லை. ஆனால் மீள்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு மூமினுக்கும், இங்கே இருக்கின்ற அனைவருக்கும் தருகின்றான். கடந்த காலம் சென்று விட்டது, இனி வரக்கூடிய காலம் உங்களுடைய உயிர் பிரிக்கின்ற அந்த இறுதி தருணம் வரை அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து அவனிடத்தில் மன்னிப்பு கோரி இந்த பாவங்களில் இருந்து நான் மீண்டு, இறைவா உன்னிடத்திலே நான் வந்து விட்டேன், உன்னிடத்தில் உடன்படிக்கை செய்து விட்டேன், இனி என்னால் முடிந்த அளவிற்கு இந்த பாவமான காரியங்களில் தவிர்த்து இறை அச்சத்தோடு என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன். அப்படிதான் அல்லாஹ் சொல்றான், ஃபத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், மஸ்ததாய்தும், முடிந்த அளவிற்கு அல்லாஹ்வை அஞ்சுங்கள். எந்த நேரங்கள் எல்லாம் வழிகெடுக்கக்கூடிய அந்த சூழல் ஏற்படுமோ அந்த நேரங்கள் எல்லாம் முடிந்த அளவிற்கு நீங்கள் அதை விட்டு தவிர்த்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். இறை அச்சத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு மூமினுக்கும் கொடுத்திருக்கிறான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒருத்தருக்கு அதிகமா இருக்கும், ஒருத்தருக்கு கம்மியா இருக்கும், ஏற்றத்தாழ்வு இருக்கும். எல்லா மனிதர்களுக்கும் இது அந்த அச்சம் இருக்கின்றது. அதை பக்குவப்படுத்தி அதிகப்படுத்தி பாவமான காரியங்களில் இருந்து வீழ்ந்து விடாமல் நன்மையின் பக்கம் செல்வதற்குரிய ஆட்களே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். மறைமுகமான உதவி, அல்லாஹுடைய உதவி இருக்குது. நாம் அழகான முறையில நடக்குகின்ற போது அல்லாஹ் நம்மை நடத்துவான். அதான் நாம் முடிவெடுத்து பாவமான காரியங்களை வீழ்ந்து விடாமல் நன்மையின் பக்கம் நாம் செல்வோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய உதவி கிடைக்கும். அப்படிப்பட்ட உதவி கிடைப்பதற்கு நாம் அனுதினமும் ஒவ்வொரு நேரமும் விழிப்போடு பாதுகாப்போடு அல்லாஹுடைய உதவியோடு அவனிடத்திலே சரணடைந்தவர்களாக பிரார்த்தனை செய்தவர்களாகவே இருக்குது. ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹுடைய தூதர் கேட்ட பிரார்த்தனை, அல்லாஹும் ஆத்தி நப்சி தக்வாஹா, இறைவா என்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை அதிகப்படுத்து. இறையச்சம் இருக்குது, இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே இரு. அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய நன்மைகள் மேலோங்கி செல்லும். அந்த நன்மைகள் பெர்ஃபெக்டாக, பரிசுத்தமாக, அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நன்மையாக, உள தூய்மையாக, இறை அச்சத்தோடு செய்யப்படுகின்ற நன்மைக்கு தான் அல்லாஹ் பரிசளிப்பான். அப்படிப்பட்ட பிரார்த்தனையை ஆத்தி நப்சி தக்வா, என்னுடைய உள்ளத்துக்கு இறை அச்சத்தை கொடு, சக்கிஹா, என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்து, என்னுடைய உள்ளத்திற்கு எஜமானன் நீதான், அந்த வலியுகா, பாதுகாவலன் நீதான், ஹுவ மௌலாகா, நீதான் சிறந்த நண்பனாக, எஜமானனாக. யாருக்கு? என்னுடைய உள்ளத்திற்கு.
என்ற பிரார்த்தனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்களே, அந்த பிரார்த்தனையை அனுதினமும் செய்ய வேண்டும். நம்முடைய இந்த நம்பிக்கைக்கு மாற்றாக, இறை நம்பிக்கைக்கு மாற்றாக ஷைத்தானுடைய சிந்தனைகள் ஏற்படுகின்ற போதெல்லாம் அதிலிருந்து விழித்துக் கொள்ளக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் இந்த இறை அச்சம் உடையவர்கள். ஷைத்தானுடைய ஊசலாட்டம் எல்லா நேரத்திலும் வரத்தான் செய்யும். இன்னல்லதீன சிலர்கள் இருப்பார்கள், இத்தகோ இறை அச்சமுடையவர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தாயிஃபும் மின ஷைத்தான், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் ததக்கரு விழித்துக் கொள்வார்கள், அவர்கள் சுதாரித்துக் கொள்வார்கள். சைத்தான் வந்துட்டான், நம்ம இறை அச்சத்தை விட்டும் நம்ம அதுல பாராளத்திலே பாவத்தின் பக்கம் தள்ள வந்து விட்டா, எனவே இதிலிருந்து உடனடியாக சுதாரித்துக் கொள்வோம் என்று சுதாரித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட இறை அச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அதை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு இறை நம்பிக்கையோடு திருமறை குர்ஆனோடு தொடர்போடு நாம் இருப்போம் என்று சொன்னால் இறை அச்சம் அதிகமாகும். ஜாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இன்னமல் முஃமினூன இதா ذிக்ரல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், உள்ளம் நடுங்கும். இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவருடைய வசனங்கள் ஆதாரங்கள் சொல்லப்பட்டால் ஸாதத்துஹும் ஈமான, நம்பிக்கை அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்றானே, அவர்கள்தான் உண்மையான மூமின் என்று. எனவே இந்த இறையச்சத்தை நம்முடைய உள்ளத்திலே அதிகமாக்கி கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை தூய்மையாக்கி இறை அச்சம் மிகுந்த சமுதாயமாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவாராக. வாஹ். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகின்ற இந்த இந்திய நாடு இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக பல்வேறு காரியங்களை செய்து வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதனுடைய சமீபத்திய ஒரு மிகப்பெரிய அளவில் உள்ள அம்சம்தான் இந்த SIR. அது வருகின்ற இந்த டிசம்பர் 9, அடுத்த மாசம் 9ஆம் தேதி நாம் கொடுத்த ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்திருப்போம்ல, அவைகள் அனைத்தும் அதிலே வந்திருக்கின்றதா என்பதை ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் வெளியிடுகின்ற ஒரு நாள். அதுல வரவில்லை என்று சொன்னால் அதுக்கு முன்னாலேயே நம்ம ஸ்டேட்டஸ்ல பாத்துக்கலாம், நம்ம எந்தெந்த மனுக்கள் கொடுத்தோமோ அதெல்லாம் பதிவேற்றம் பண்ணியாச்சான்னு. ஆனால் அதிலே அக்கறை உள்ளவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அதற்காக கடுமையான முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஸ்டேட்டஸ்ல வரல, நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு 10 ஓட்டு கொடுத்திருக்கிறோம், அதுல 10ல் 8 தான் வந்திருக்கு, அந்த 2 தானே காலம் கட்டி தளிப்பார்கள், ஏறிடும். ஆனால் அதை விடாமல் கவனம் செலுத்தி அதை என்னென்னலாம் அதை ஏறாமல் இருப்பதற்கு என்ன காரணம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய காரியங்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய இறுதி அம்சம் 9 டிசம்பர் 9ல தான் வரைவு வாக்காளர் பட்டியல் இடுவார்கள். அதிலே பெயர் வரவில்லை என்று சொன்னால் அதற்கு அடுத்ததாக இதைவிட மிக கடுமையான அளவிலே நாம் முயற்சி மேற்கொண்டு நம்முடைய இந்த வாக்காளர் பட்டியலை, இறுதி வாக்காளர் பட்டியலிலே பெயர்கள் இடம்பெற செய்தால் மட்டுமே இந்த குடிமகன்களாக கருதப்படும். இது திட்டம் கொண்டு வந்து முழுக்க நமக்காகத்தான், ஆனா வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். பொய்யான செய்திகளை சொல்லிதான் நம்மை கருவறுப்பார்கள். இதே போன்று அச்சுரம் பிசகாமல் ஸ்பெயின்ல நடத்தினாங்க. 800 ஆண்டு காலம் அங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களை 120 ஆண்டு காலம் இது போன்று திட்டங்களை தீட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில அவர்கள் கைவிட்டது அந்த வாக்குரிமை இல்லை என்று சொன்னால் நாடை விட்டு ஓடுங்கள், இல்லாட்டி கொல்லப்படுவீர்கள். அங்கே அதே போன்றுதான் தடுப்பதற்கு திராணியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். அங்கே இறுதியாக ஒரு முஸ்லிம் கூட இல்லை என்ற நிலைக்கு அந்த ஸ்பெயின் அன்னைக்கு ஆளானது. அதேனுடைய அஜெண்டாவை கையில எடுத்து இன்னைக்கும் பண்றாங்க. முடிந்த அளவிற்கு நம்மால் எந்த அளவிற்கு அறிவு சாதிர்த்தியோடு போராட வேண்டுமோ அந்தோடு போராட வேண்டும். எந்த கல்வி அறிவாக இருந்தாலும் சரி, இன்ன பிற பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் எதையெல்லாம் அழகான முறையிலே காய் நகர்த்த வேண்டுமா அறிவோடு நாம் களத்திலே இறங்கினால் மட்டும்தான் நம்முடைய சமுதாயத்தை தலை நிமிர்ந்த சமுதாயமாக மாற்ற முடியும். எனவே இந்த விஷயத்துல வாக்காளர்கள் இதுல SIRல கவனம் குறைவாக இருந்துவிடக் கூடாது. அதிகமான களம் எடுத்து களப்பணி ஆற்ற வேண்டும். இந்த குறிப்பாக நம்முடைய பகுதிகளிலே நம்முடைய பிள்ளைகளை தலை நிமிர்ந்த முஸ்லிம்களாக வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றே நாம் களப்பணி ஆற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையை நோக்கி பயணிப்போமாக.